கைஸ் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். எலான் மஸ்க் என்னோட ஃப்ரெண்டு தான். அட நம்புங்கப்பா, நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அவர் சொன்னாருன்னா நீங்க நம்புவீங்களா? இது நான் அவர் கூட எடுத்த போட்டோ. இந்த போட்டோ அவருக்கே இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி நான் உன் ஃப்ரெண்டு தானே பங்காளி அப்படின்னு சொல்லி நான் கேட்க போறேன். அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றாருன்றதை நீங்களே பாருங்களேன். ஹாய் பங்காளி. எப்பயுமே நான் அவர் பங்காளி தான். பங்காளி நான் உனக்கு யாரு? அனுப்பியாச்சு. பார்த்துட்டாரு. வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டாரு பாருங்களேன். சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. எல்லாரும் என்ன பார்த்தா எப்படி இருக்கு? இலக்காரமா இருக்குதா? So fake photos within celebrities part 2 தான் இது. ஆல்ரெடி இத பத்தி part 1 வந்து வீடியோ போட்டுருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன். எலான் மஸ்க் நான் அனுப்புன போட்டோ கூட ஃபேக் தான். எலான் மஸ்க் மட்டும் தான் தெரியும். அதுக்கு அப்புறம் யார் இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. சோ அத நான் வந்து ஃபேக்கா மாத்தி நான் இத அவருக்கே அனுப்பி என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸோட போட்டோ எடுத்து என் போட்டோ அட்டாச் பண்ணி நான் அதை அவங்களுக்கே அனுப்பி எனக்கு தெரியுதா என்ன ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க போறேன். அதுக்கு அவங்க என்னதான் ரிப்ளை பண்றாங்கன்றத நம்ம பார்ப்போம். ஆல்ரெடி போன வீடியோல நமக்கு வந்து நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. பார்க்காதவங்க போய் பார்த்து யார் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆரம்பிக்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் செலிபிரிட்டி வந்து நம்ம பேச்சுலர் மூவியில் நடிச்ச திவ்ய பாரதி. பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலாக இருக்கு, இல்லை நல்லாவே இருக்கு. ஸோ இதை நான் அவங்களுக்கு அனுப்பி பார்ப்போம். ஹாய் மேடம், பின்னாடி இருக்கிற கியூட் பாயோட நேம் தெரியுமா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இளைய தளபதி விஜய் அவர் கூட நின்று எடுத்த மாதிரி போஸ பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம அவருக்கு அனுப்புவோம். பண்ண சொல்றாங்க. டேய் அவன ஆஃப் பண்ண சொல்லு. டேய் ஹாய்னா அடுத்த படத்தோட வில்லன் நான் தான். So next celebrity வந்து கேப்டன் ஜாக் ஸ்பேரோ என்று அழைக்கப்படும் ஜானி டீப். இந்த போட்டோ பார்க்குறப்ப கரெக்டாக பெர்ஃபெக்டாக இருக்கு, நல்லா அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை நாம அவருக்கு அனுப்புனா நம்புவார். கேப்டன் ஜாக் ஸ்பேரோ எனக்கு கப்பலோட்ட சொல்லி தருவீங்களா? இதுக்கப்புறம் நீங்க என்னை கேப்டன் தான் சொல்லி கூப்பிடணும். நெக்ஸ்ட் செலிபிரிட்டி வந்து மீதா ரகுநாத், அதாவது குட் நைட் மூவில நடிச்சிருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான். இது பார்க்கறதுக்கு ரியலிஸ்டிக்கா இருக்கு, அவங்களே பார்த்துட்டு மிரண்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹாய் மேடம், உங்க கூட படம் நடிச்சதுல சந்தோஷம். அவங்க யோசிப்பாங்க, நம்ம எப்ப இந்த பையனோட நம்ம படம் நடிச்சோம். சோ நெக்ஸ்ட் செலிபிரிட்டி வந்து எம்எஸ்ஆனி விஜய் அவர்கள். இப்படி கையை ஒடிச்சு நிக்கிறேன் பாத்தீங்களா? மூஞ்ச பாருங்களேன் ப்ரோ. கையை உடைச்சது இல்லாம சிரிச்சுக்கிட்டே போஸ் வேற கொடுக்குற ஏன் ப்ரோ? ஸோ நெக்ஸ்ட் ஒன் சாய் பல்லவி. இந்த போட்டோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இதுக்கப்புறம் இதாண்டா என் டிபிஏ. ஹாய் மலர் ஓணங்கள். ஹாய் மலர், மறந்தது எல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? பின்னாடி இருக்கிற ஹேண்ட்ஸம் பாய உங்களுக்கு தெரியுமா? ஸோ நெக்ஸ்ட் ரொனால்டோ. எதுக்காக ரொனால்டோ இப்படி சிரிக்கிறாருன்ற மாதிரி வந்து நீங்க கேட்கலாம். அதாவது ரொனால்டோ கிட்ட வந்து நான் கடி ஜோக்ஸ் நிறைய சொல்றேன். அப்படி சொல்றப்ப அவர் வந்து விழுந்து விழுந்து சிரிப்பாப்ல. சிரிக்கிறப்ப எடுத்த போட்டோ தான் அது. ஸோ அப்படி என்னடா கடி ஜோக்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். அந்த கடி ஜோக் என்னன்னா, 3 யானை பஸ் ஸ்டாப்புக்கு வந்துச்சான். அதுல 2 யானை பஸ் ஏறி போயிருச்சான். அதுல ஒரு யானை மட்டும் பஸ் ஏறலையா? அது ஏன்? ஏன்னா 3ஆவது யானை வழி அனுப்ப வந்துச்சு. ரொனால்டோ யானை ஜோக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இதுல யாரு நமக்கு ரிப்ளை பண்ணிருக்காங்கன்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். The next day. guys எல்லாரும் ரிப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்ல ஆசை, ஆனா யாரும் ரிப்ளை பண்ணல guys. ஒரு நாள் வந்து நமக்கு எல்லாருமே ரிப்ளை பண்ணுவாங்க. அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும். சோ அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்.